நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் இன்னைக்கு வாய்ப்புண், வாய்ப்புண்ணுக்கான மருத்துவம். வாய்ப்புண் எதனால் வருது? அதிக அளவு சூடு, தண்ணியே குடிக்காமல் இருக்கிறது, உட்கார்ந்துருக்கிற அறை அதிக அளவு குளிர் சாதனம், ஏசி அறைக்குள்ள உட்காந்துருப்பாங்க, உடம்பு குளிர்ந்துக்கிட்டே இருக்கும், உள் உறுப்புகள்லாம் சூடேறி வாய் சூடாயிடும். அப்போ தொண்டையெல்லாம் புண்ணாயிடும், வாயெல்லாம் புண்ணாயிடும், ரணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எந்த ஒரு கடைக்கு போய் நேராக நீங்களாக மாத்திரை வாங்கி சாப்பிட்றீங்க, அவங்க கொடுக்குற மாத்திரையே அந்த வாயெல்லாம் புண்ணாயிடுது. சொந்தமாக அவங்கவுங்க போய் செட்டு மாத்திரைன்னு வாங்கி நிறையா சாப்பிட்றாங்க. அதில் குடல் முழுதும் புண்ணாகி வாயெல்லாம் புண்ணாகி துர்நாற்றம் வீசும். வாயில் நாக்கை பார்த்தீங்கன்னா அப்படியே ரணமாக இருக்கும். அந்த வாய்ப்புண் சரியாகிறதுக்கான மருத்துவத்தில் மணத்தக்காளி, பூ பழம் காய் எல்லாமே இருப்பாங்க. இதை மிளகு தக்காளின்னு சொல்கிறாங்க. பெருஞ்சீரகம், அதிமதுரம், பன்னீர் ரோஜா, நாட்டு மாட்டு நெய், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். வாய்ப்புண், வாய்ப்புண் உடலில் அதிக அல்சர் புண்ணு, தொடர்ந்த சளி இந்த மாதிரி பிடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும், குடலில் புண்ணு இருந்துச்சுனாலுமே நம்ம வாயில் தான் நம்ம தெரிஞ்சேவும் அவங்களுக்கு குடலில் புண்ணு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறலாம். அதே நேரத்தில் வாய் துர்நாற்றம் வீசுச்சுனாலும் அவங்களுக்கு வாய்ப்புண்ணு, குடல் புண்ணு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறலாம். இதுக்கெல்லாம் காரணம் ஒன்று, எண்ணெய் தேய்க்காமல் இருப்பாங்க, தண்ணி குடிக்காமல் இருப்பாங்க, அதிக மலம் வெளியேறாமல் இருந்தாலும் இந்த குடல் புண் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வாய்ப்புண்ணுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். நாம் இந்த மிளகு தக்காளி, மணத்தக்காளி அப்படின்னு சொல்லுவோம். இது சமூலமும் காயை பொரித்து வத்தல் போட்டு நிறையா சாப்பிடலாம். அதே நேரத்தில் இலை கிடச்சதுனாக்கா சூப்பாகவும் குடிக்கலாம். பச்சையாக நெய்யோடு சேர்த்து நம்ம கூட்டு மருந்தாக சாப்பிட்றப்போ சீக்கிரமாகவே வாய்ப்புண்ணு ஆறிடும். இப்போது இது கொஞ்சமாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன். மணத்தக்காளி கீரை, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மணத்தக்காளி கீரை அரைச்சி நல்லா வலுவலுன்னு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை எடுத்துக்கிறலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது. குடல் புண், வாய்ப்புண் எல்லாத்தையும் ஆற்றக்கூடியது அதிமதுரம். அதிமதுரம் எப்போவுமே இனிப்பு சுவை உடையது, நரம்பை வலுப்படுத்தக்கூடியது. உள்ளுக்குள்ளே இருக்கிற புண்களை ஆற்றுச்சுன்னா, குடல் புண்ணு ஆறிச்சுனாலே வாய் துர்நாற்றம், வாய்ப்புண்ணு எல்லாம் சீக்கிரமாக ஆறிடும். 2 சிட்டிகை அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதிமதுர பொடிச்சு வச்சுருக்கிறத கூட சேர்த்துக்கலாம். துவர்ப்புத்தன்மை உள்ள ரோஜா புண்ணை ஆற்றக்கூடியது, குளிர்ச்சி தரக்கூடியது. இது கூட கொஞ்சமாக பெருஞ்சீரகம் அப்படின்ற சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதுமானது. இப்போ இதை நல்லா கசக்கி கூட சேர்த்துடலாம். இந்த மாதிரி சாறு வந்துடணும். ரெண்டும் கலந்ததை ஒன்று பாதியாக இடிச்சும் போட்டுக்கிறலாம். அது கொஞ்சமாக இருக்குன்றதுனால கையில் கசக்கி விட்டோம்னாலே போதும். வாசமாக இருக்கும். சுத்தமான நாட்டு மாட்டு நெய் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறேன். நெய் நீங்கள் உணவுலையும் சேர்த்துக்கிறலாம். சாம்பார் சாதம் அந்த மாதிரி சாப்பிட்றப்ப பருப்பு சாதத்தில் நெய் அதிகம் சேர்த்துக்கிட்டிங்கனாலுமே உங்களுக்கு அந்த புண்ணெல்லாம் ஆறிடும். இந்த நெய் சேர்ந்துருக்கிறதுனால நெய் வாசம்தான். நெய் வாசத்துலேயே அப்படியேவும் ஒரு ஸ்பூன் இருக்க அளவுக்கு அப்படியே சாப்பிட்றணும். சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் வாயில் அப்படியே படும்படியாக இந்த உதட்டுலையெல்லாம் நல்லா இப்படி தொட்டு வச்சுட்டு ஓரத்தில் எல்லாமே அந்த கடைவாய் இதுலையெல்லாம் புண்ணாக இருந்ததுனாக்கா ரொம்ப வலி, எந்த உணவும் சாப்பிட முடியாது. இதை நல்லா தொட்டு வச்சுட்டு வாயில் படுற மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா மெதுவாக மென்று உளுந்தி நீங்கள் சாப்பிட்றப்போ உங்களுக்கு வாய்ப்புண்ணும் சீக்கிரமாகவே ஆறிடும். வாய்ப்புண் வந்துட்டாலே சரியாக சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, குழம்பு சோறு எதுவுமே சாப்பிட முடியாது, எரியும் வாயில் எதுப்பட்டாலும். பேச முடியாது, பேசும்போது தத்துன்ட்டு அந்த நாக்கெல்லாம் உதற ஆரம்பிச்சிடும். நாக்கு பெறலாது, சுழட்டி பேச முடியாது.
அப்போ வந்து நிறைய கஷ்டம் இருக்கும். மேடை பேச்சாளர், இந்த மாதிரி வாத்தியார், வகுப்பறையில் பேசுகிறவங்க, இவங்கெல்லாம் போய் வந்து பேச முடியாமல் அவதிப்படுவாங்க. இதை வந்து அப்படியே எடுத்து வாயில் போட்டு மென்று மெதுவாக சாப்பிட்டோம்னா சுகமாக இருக்கும். நம்ம வாயில் படும்போதே அந்த புண்கள்லாம் ஆற ஆரம்பிச்சிடும். அப்படியே பட அந்த அந்த புண் மேலே பட அங்கே இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியாயிடும். புண் ஆற ஆரம்பிச்சிடும். 2 நாளில் வாய் சரியாயிடும். இந்த வாய்ப்புண் சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.